ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார். அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். கருணாநிதியுடன் நட்பாக இருந்தார். என் அண்ணாதுரையின் மறைவுக்குப் பின் கருணாநிதி முதலமைச்சரானதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறினார். 1972இல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவரின் தொண்டர் அனகாபத்தூர் ராமலிங்கம் ஆரம்பித்தார். அந்த கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். பின்பு அக்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறியது. முதன்முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றது. திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகள் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின. 1977இல் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1984இல் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதல்வரானார் மகோயிரா. 1984இல் இவரது ஆட்சிக் காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1987 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும்போதே காலமானார். மறைவிற்குப் பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவரது கட்சி 1988இல் பிரிந்து 1989இல் இணைந்தது. 1991 முதல் 1996 வரையிலும் 2001 முதல் 2006 வரையிலும் 2011 முதல் 2016 வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவரது அரசியல் வாரிசு ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்திருக்கிறது. இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்தபோதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள். இவர் இறந்து 29 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். இது இவருக்கு மக்கள் மத்தியிலிருந்த பெரும் செல்வாக்கை காட்டுகிறது. திட்டங்கள்: சத்துணவு திட்டம், விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி, மகளிருக்கு சேவை நிலையங்கள், பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள், தாய் சேய் நல இல்லங்கள், இலவச சீருடை வழங்கும் திட்டம், இலவச காலணி வழங்கும் திட்டம், இலவச பற்பொடி வழங்கும் திட்டம், இலவச பால நூல் வழங்கும் திட்டம், வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம், தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவுதல். 1921ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கென தனியே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய உமா மகேஸ்வரனார் பிறந்த தஞ்சையில் தீர்மானமிட்ட 60 ஆண்டுகள் கழித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் எம்ஜிஆர். தமிழ் மொழி, தமிழர்களின் கலை, இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், கட்டிடக்கலை, தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், மொழியியல், வரலாறு, புவியியல், மெய்யியல், கடலியல், சித்த மருத்துவம், கைவினைக்கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழை மேம்படுத்த, தமிழர்களின் மரபு பெருமையை பரப்ப 1981இல் அன்று முதலமைச்சராக இருந்த இரா முன்முயற்சியில் தமிழக அரசால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. முதலமைச்சர் எம்ஜிஆர் தலைமையில் 13 ஜூன் 1981இல் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இப்பல்கலைக்கழகத்தின் உடனடி தேவைக்கும் எதிர்கால விரிவாக்கத்திற்கும் 1000 ஏக்கர் நிலம் தேவை என முடிவு செய்யப்பட்டது. 1981 ஆகஸ்ட் 1ஆம் நாள் தமிழக ஆளுநர் மூலம் தமிழ் பல்கலைக்கழக அவசர சட்டம் 1981 பிறப்பிக்கப்பட்டு தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு 972.77 ஏக்கர் நிலத்தை எம்ஜிஆர் தலைமையிலான அரசு கையகப்படுத்தி ஒதுக்கியது. தமிழ் ஈழம் குறித்தான நிலைப்பாடு.
இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்தமையால் தமிழ் ஈழம் குறித்தான ஆர்வமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரிடம் அதிகம் காணப்பட்டன. ஈழத்திற்காக வெறிப்படையான ஆதரவை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது தந்தார். பழ நெடுமாறன் கருத்து. 1980களில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவளித்தார் எம்ஜிஆர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என்று தமிழர் தேசிய இயக்க தலைவர் ப. நெடுமாறன் கூறியுள்ளார். பிரபாகரனின் தலைமையிலான புலிகளின் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் 7 கோடி சொந்த பணத்தை தந்தார் என நெடுமாறன் கூறியுள்ளார். எம்ஜிஆர் பற்றி பிரபாகரன். விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் வெளிப்படையான ஆதரவை எம்ஜிஆர் அளித்தார். ஆயுதம் வாங்கி இலங்கை கொண்டு சென்று தமிழ் மக்களை காப்பாற்ற முதலில் 2 கோடி ரூபாயை தந்தார். அந்த உதவி இல்லையென்றால் இந்தளவிற்கு இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று பிரபாகரன் பேட்டியில் கூறியுள்ளார். மேலும் எம்ஜிஆரை அண்ணன் என்றே அழைத்ததாகவும் கூறியிருக்கிறார். மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு நெருக்கடி கொடுத்த காலகட்டத்திலும் பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்தார். மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றே எம்ஜிஆர் தன் நிலையை பற்றி பிரபாகரனிடம் கூறியுள்ளார். எம்ஜிஆர் உயிர் பிரிவதற்கு 1 வாரம் முன்பு கூட ரூபாய் 40 லட்சம் வரை புலிகளுக்கு உதவியாக வழங்கியதாக பிரபாகரனே கூறியுள்ளார். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிரபாகரன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாய வேண்டும் என விரும்பிய மாண்புமிகு முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கண்ணீரஞ்சலி செலுத்துகின்றனர் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆரின் ஈழ கனவு பற்றி ஆண்டன் பாலசிங்கம். 1984ஆம் ஆண்டு அளவில் எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்திற்கும் ஏற்பட்ட தோழமை பற்றி ஆண்டன் பாலசிங்கம் விடுதலை கட்டுரை தொகுப்பில் தந்துள்ளார். எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்துமான உறவு மலர்ந்தது. தலைவர் பிரபாகரனின் தலைமை பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது. அது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரை தொகுப்பில் தந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சீமான் நம்பிக்கை. முன்னாள் தமிழக முதல்வர் அமரர் எம்ஜிஆர் போன்று ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாருமில்லை. அவர் மேலும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத் தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும். அது நடக்காததுதான் வரலாற்று துயரம் என்று இயக்குனரும் நாம் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி